மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்து நீங்க ரொம்ப பயப்படுறீங்களா? மற்றவர்கள் உங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா, அத பத்தி நீங்க ரொம்ப அதிகமா திங்க் பண்றீங்களா? அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேலியும், கிண்டல்களும் இப்போ ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதுலயும் மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல வச்சு கேலி பண்றதும், அவங்களோட நிறம், அவங்களோட தோற்றத்த வச்சு கேலி பண்றதும் ரொம்ப அதிகமாயிருது. ஒரு பெண் ரோட்ல நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா 2 பேர் பைக்ல வராங்க. அந்த பெண்ண கேலி கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அந்த பெண் நிறம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாநிறம், கொஞ்சம் கருப்பா இருக்கிறாங்க. அந்த நிறத்த வச்சும், அவங்களோட தோற்றத்த வச்சும் கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி சிரிச்சு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இது அந்த பெண்ணோட காதுல விழுது. இதனால அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வச்சு ரொம்ப அந்த பெண் வருத்தப்படுறாங்க. இதை எல்லாத்தையுமே அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் கொஞ்சம் பொறுமையா நடந்து அந்த பெண்ணிட்ட கேட்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனா அந்த பெண்ணுக்கு அவங்க கூப்பிட்டது கூட காதுல விழல. அவங்க கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு போன அந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் அவங்க காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தை காதுல கூட வாங்காம அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த பெண், ஹலோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நினைவு வருது. அந்தால இந்த பெண்ணை திரும்பி பாக்குறாங்க. இந்த பெண் கொஞ்சம் அழகா இருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த கேலியும் கிண்டல் பண்ண அந்த வார்த்தையையும் இந்த பெண்ணோட அழகையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இந்த பெண் மறுபடியும் கற்பனை பண்றாங்க. அந்த பெண் ரொம்ப கலரா இருக்கிறாங்க, நம்ம கருப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் இந்த பெண் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் கேட்கிறாங்க. அதனால என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லும்போது, பாருங்க ஆனா நான் உங்களை உள்ள கலரா இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. சரி அதனால என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்கும்போது, அப்படி இருக்கிறனால தானே அவங்க என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் கலரா இருந்தோம்னா என்னை பார்த்து இப்படி கிண்டல் பண்ண மாட்டாங்க, என்னோட தோற்றத்தை வச்சு இப்படி கிண்டல் பண்ணியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. அவங்க சரி அடுத்தவங்க சொல்றதெல்லாம் விடுங்க, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் கேட்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறது, நான் இப்படி இருக்கிறனால தானே என்னைய பார்த்து அவங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நான் கலர் கம்மியா தான் இருக்கிறேன், என்னோட தோற்றமும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத விட நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது முக்கியம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு நீங்க ஏன் நீங்க உங்களை சந்தேகப்படுறீங்க. அடுத்தவர்கள் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் நீங்க ஏன் உங்களை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கும்போது இந்த பெண் சிந்திக்கிறாங்க. அதாவது எதுக்குன்னா, நிறைய இடங்கள்ல நம்ம மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு நம்மள நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நினைச்சு நம்ம சிந்திச்சு பார்த்து நம்மள நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போ மழை பெய்யுதுன்னு வைங்களேன், அந்த மழை காலத்துல மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு வைங்களேன், ஏன் இவ்வளவு பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே வெயில் காலத்துல பாருங்க, எதுக்கு இந்த வெயில் இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்குமே சொல்லுவாங்க. இந்த இயற்கையவே என்ன செஞ்சாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், நம்ம ஏதாவது செஞ்சோம்னா சும்மாவா இருப்பாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப எதுக்கு மத்தவங்களோட வார்த்தையை பார்த்து நம்ம பயப்படணும், மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு நம்மளையே நம்ம சந்தேகப்படணும். முதல்ல ஒருத்தவங்க ஒரு விஷயம் உங்களை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதை காதுல வாங்குறதை தாண்டி அதை உங்க மனதளவுக்கு கொண்டே போக கூடாது. நீங்க அந்த விஷயத்தை எப்போ மனசுக்கு கொண்டு போறீங்களோ அப்பந்தான் அந்த விஷயத்த திரும்ப 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 நீங்க அதை நினைச்சு நினைச்சு பார்த்து ஒருவேளை நம்ம அப்படித்தானோன்னு கூடிய ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருந்தீங்க. அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை கிடையாதுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடணும். மற்றவர்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்கிறதெல்லாம் தாண்டி நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையா இல்லையாங்கிறது உங்களை பொறுத்து இருக்கு. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசுல எடுத்துட்டு போறீங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த என்னைக்குமே அவங்க சொல்றாங்களா, சரி அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏத்துக்கிறதுமே சொல்ல, அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் உங்களோட மனசுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அப்படித்தானோ அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை வந்துடும். அதனால அதை விட்டு தள்ளிட்டு நீங்க உங்க மேல உங்க நம்பிக்கையை வைங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்துக்கிட கூடாது. ஒருவேளை நீங்க உங்களை பத்தி யாராவது ஒரு விஷயம் சொல்லும் போது அதை நீங்க உங்களோட மனசுக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பர்சன் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா. அந்த பர்சன் சொல்ற விஷயத்தை பத்தி நான் ஏன் இவ்வளவு சிந்திக்கிறேன், அவங்க சொல்லிட்டு போறவங்க போகட்டும், நான் ஏன் இதை பத்தி சிந்திக்கிறேன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அடுத்த தடவை உங்களை பார்த்து யாராவது ஒரு குறையை சொல்லிட்டாங்க, இல்ல உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றதை கண்டுக்கிடாம நீங்களா போய்கிட்டே இருங்க.
ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது மற்றவர்கள் வார்த்தையை பத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வச்சுக்கிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்த எடுத்து சொல்லுங்க. மற்றவர்கள் விஷயத்த நீங்க என்னைக்குமே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்க மனதளவுல கொண்டு போகாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க நீங்களா இருப்பீங்க. அவங்களோட வார்த்தைகளை நீங்க மனதிற்கு கொண்டு போகும்போது தான் உங்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் வருது. உங்களை சந்தேகப்படாதீங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை விட நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.